புடவை வியாபாரம் மூலம் லாபம் அடையும் ஜாதகர் யார்? அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப என்ன சொல்கிறது அதிகமாக இருக்குது. எல்லோரும் யார் வேணாலும் புடவை வியாபாரம் பண்ணுறாங்க. சரி, ஓகே, எல்லோரும் பண்ணுறாங்க. ஆனால் அதில் லாபம் அபரிமிதமாக யாருக்கு கிடைக்கும்? ஃபேமஸ் ஆவாங்களா? நிறைய லாபம் சம்பாதிப்பாங்களா புடவை விற்பதன் மூலம் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அதை பார்க்கலாம். ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 11ஆம் வீட்டு அதிபதி குருவுடனோ அல்லது சுக்கிரனுடனோ இணைந்து லக்னத்தில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு புடவை வியாபாரம் மூலம் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், 11ஆம் வீடு கூட கிடையாது, 11ஆம் வீட்டு அதிபதியோ குருவோ சுக்கிரனோ நீசம் பெற்றிருக்க கூடாது. அது முக்கியமான பாயிண்ட்டு. லக்னமும் திதி சூன்ய வீடாக இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம முதல்ல கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துட்டால் நிச்சயமாக அவங்க எந்த தொழில் செய்தாலும் அபரிமிதமான வருமானம் லாபம் கிடைக்கும். புடவை வியாபாரம் மட்டும் இல்லை, மதிப்பு உயர்ந்த பொருட்கள், தங்க நகை, ஆபரணம், வெள்ளி பொருட்கள், இந்த மாதிரி மதிப்பு உயர்ந்த பொருட்கள் எந்த பொருட்களை விற்பனை செய்தாலும் அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும்.